தலைநகரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய தலைநகரத்திலே அவருக்கு ஆட்சி பண்ண முடியாத அளவுக்கு அங்க மக்கள் ரெண்டு அணியா பிரிந்து இருக்கிறாங்க. மதீனாவுல அலி ரலியல்லாஹு அன்ஹு சப்போர்ட் இல்ல. கூஃபாவுல போய் நெஞ்சறாங்க, தலைநகரத்தை மாத்திக்கிட்டு ஆட்சி பண்றாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா அலியா முஆவியாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் ஸ்டண்ட் வருது. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு சப்போர்ட் மக்களுடைய ஆதரவை பெறணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து ரசூலுல்லாஹ்வை யூஸ் பண்ணுவோம் திட்டம் போடுறான் ஒரு கூட்டம். என்ன திட்டம்? ரசூலுல்லாஹ் அலி தான் தகுதியான ஒரு ஆட்சிக்கு, இது அப்பவே ஒரு வந்திருக்கணும். அபூபக்கர் ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சுக்கிட்டாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி என்னது ஒரு வசியத்து செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் எனக்கு பிறகு அலிதான் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாங்க, வசியத்து செஞ்சாங்க. அது கூட ஆயிஷா நாயகிட்ட கேட்பாங்க. ஆயிஷா நாயகிட்ட போய் உங்க அலிக்கு என்னமோ ரசூலுல்லாஹ் வசியத்து செஞ்சாங்களா கடைசி நேரத்தில்? என்னது கடைசி நேரத்தில் வசியத்து செஞ்சாங்களா? கடைசி நேரத்தில் ஏன் மடியில தானே படுத்து ரசூலுல்லாஹ் தூங்குனாங்க, என்னுடைய நெஞ்சில தான் 5 நாள் அணைச்சிக்கிட்ட உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். யாருக்கு வசியம் செஞ்சாங்க? எனக்கு தெரியாம எப்படி வசியம் செய்ய முடியும்? ஆயிஷா நாயகி கேட்பாங்க, அலிக்கு எப்படி வசியம் செஞ்சிருப்பான்? அவர் எங்க வந்தாரு? என் வீட்டுல தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாம போனோம்னு நினைச்சிட்டாங்க. எல்லா மனைவிமாரையும் கூப்பிட்டு எனக்கு எல்லா வீட்டுக்கு நான் வர முடியாது, ஆயிஷா நாயகி வீட்டுல இருந்துக்கிறேன்ட்டாங்க. உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் எங்கதான் ஆயிஷா நாயகி வீட்டுல இருந்தாங்க. ஆயிஷா நாயுடைய நெஞ்சில சாய்ந்தவர்களாகத்தான் உயிரை விட்டாங்க. அவங்க என்ன செய்றாங்க, கடைசி நேரத்தில் அலிக்கு வசியம் செஞ்சாருன்னா எனக்கு தெரியாமையா, நான் தான் என்னோட தான் எனக்கு ஒரு வினாடி கூட பிரியாம நான்ல இருந்தேன் கூட அப்படின்னு ஆயிஷா நாயகி கூட கேட்பாங்க. அப்படி கதை விடுறாங்க, அலிக்கு வந்து ரகசியமா சொல்லி கொடுத்தாரு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. எப்படி ரகசியமான ஞானம் இருக்கிறது, அதெல்லாம் அலிக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவர்கிட்ட இருந்து முரீது வழியாக படிப்படியா என்ன செய்யும் எங்களுக்கு வரும். இந்த முரீதுகளுக்கு எங்க கொண்டே முடிப்பாங்கன்னு கேட்டா அங்க கொண்டே முடிச்சிருவாங்க. ஒரு ஆள் ஷேக்னு சொல்றான்னு வைங்களேன், சரிப்பா நீ முரீது வாங்கிட்டோம், உனக்கு யார் முரீது கொடுத்தான்னு கேட்டா ஏதோ ஒரு XYR பேரையா சொல்லுவாங்க. சரி அவனுக்கு யார் கொடுத்தா, அவனுக்கு அவன்றாங்க. இப்படியே போனா அழித்து போய் முடியும். இந்த முரீது போனா எல்லா முரீதும், அது ஷாதிலியாவா இருக்கட்டும், காதிரியாவா இருக்கட்டும், சிஸ்தியாவா இருக்கட்டும், நக்ஷபந்தியாவா இருக்கட்டும், ஜுஹரவர்தியாவா இருக்கட்டும், நூரிஷாவா இருக்கட்டும், என்னென்ன தரிக்கான முரீது வியாபாரம் பண்றானோ அம்புட்டு பேர் எங்க கொண்டே முடிப்பான்னு கேட்டா, சரிப்பா அந்த முரீது ஞானம் கிடைச்சல, சரி உனக்கு அவர் சொன்னார், அவருக்கு யார் சொன்னாரு, அவருக்கு யார் சொன்னாருன்னா கடைசியில் கொண்டு எங்க முடிச்சிருவாங்க, அழித்த முடிப்பாங்க. அழித்த கொண்டே முடிச்சது அவங்க பொய்யன்னு காட்டுறாங்க. எல்லாம் ஒரு தரிக்காவில் நின்று இருக்கு. அழித்த கொண்டே முடிச்சீங்கன்னா அது ஏன் எல்லாம் 72,000 தரிக்கா வருது, எல்லாம் அங்கதான் கொண்டு பிடிக்காங்க. இவனுக்கு அவனுக்கு சண்டை, ஷாதிரியாவுக்கும் காதிரியாவுக்கும் பாலிசி கொள்கை திக்கிற எல்லாத்திலையும் சண்டை. இதையும் அழி சொன்னார், அதையும் அழி சொன்னார். இவன் கொண்டே அழியில முடிப்பான், அதையும் கொண்டு அழியில முடிப்பான். அவங்க 2 பேரும் சண்டை. இந்த மாதிரி எல்லாம் செய்து தங்களை தாங்களே பொய்யாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, இது இப்ப சொன்ன மாதிரி அவங்க அதிகாரம் வாழும் போது கட்டி விட்டாங்க அரசியலுக்காக வேண்டி. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அபூ ஜுஹைஃபான்னு ஒருத்தர் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு வேண்டியவர், அவருடைய அணியை சேர்ந்தவர். அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, ஹல் இந்தக்கும் ஷைஉன் மிம்மா லைஸ பில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாம ஸ்பெஷல் ஞானம் எதுவும் உங்கள்ட்ட இருக்குதா? பரப்பி விட்டாங்க. அவர் காலத்திலேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் இருக்கும் பொழுது அவருக்கு அரசியல் ரீதியாக ஆள் சேர்ப்பதற்காக வேண்டி அவருக்கு உடன்பாடு கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தம் கிடையாது, சம்மதமும் கிடையாது, அவருக்கு ஆதரவும் கிடையாது. அவருக்கே தெரியாமல் அவர் பேரை பயன்படுத்தி, ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி அவருக்கு ஆள் சேர்ப்பதற்காக என்ன செஞ்சாங்க, இட்டு கட்டிட்டாங்க. அவர் வாழும் போதே கேட்கப்பட்டு விட்டது. என்ன கேட்கிறாங்க, ஹல் இந்தக்கும் ஷைஉன் மிம்மா லைஸ பில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? இன்னொரு அறிவிப்புல வந்து மா லைஸ இந்த நாஸ், மக்களுக்கெல்லாம் சொல்லாத சிறப்பாக உங்களுக்கு சொன்ன ஞானம் ஏதாவது ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்களா? ரகசிய ஞானம் சொல்லி திரிகிறாங்களே, அது உண்மையான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு பொய் சொல்றானுவ, சத்தியம் போட்டு சொல்றாங்க. உள்ளதி ஃபலக்கல் ஹப்பா, வித்துக்களை எவன் வந்து பிளக்கிறான், வித்தை பிளந்தான முளைக்க வைக்கிறான். ஒரு நெல்லு கோதுமையை மண்ணுக்குள்ள போட்டோம்னா அது முதல்ல பிளக்கும், அப்புறம் தான் என்ன செய்யும், முளைக்கும். அதை சொல்றாங்க. வித்துக்களை வந்து விதைகளை எவன் பிளக்கிறானோ, பரஅன் நசமத்த உயிர்களை எவன் படைக்கிறானோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்பதை இப்படி ஒரு வாசகத்தை போட்டு சொல்றாங்க. மா இந்தனா இல்லா ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல இருக்கிற தவிர வேற ஒன்னு ஸ்பெஷலாவும் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கு ஸ்பெஷலா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்று சொல்லி அப்படி சிறப்பான ஞானம் ஒன்னு ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி தரல. இல்லா ஃபஹமன் யுதா ரஜுலுன் ஃபீ கிதாபிஹி, குர்ஆன்ல வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுமே சிந்திக்கிற விளக்கம், அதை தவிர குர்ஆன்ல இருக்கு நாங்களா சிந்திச்சல விளங்குவோம். அந்த மாதிரி ஒரு அறிவை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அது மாதிரி நிறைய பேருக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். அப்படி குர்ஆனை பார்த்து நம்ம விளங்கிக் கொள்வோமே, அதையும் குர்ஆன்ல இருக்குமே அதையும் குர்ஆன்ல நேரடியா இருப்பதையும் அதிலிருந்து சிந்தித்து விளங்குவதையும் தவிரங்கிறார். குர்ஆன்ல நேரடியா சொல்லப்பட்டது எனக்கு தெரியும், அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அதை பார்த்து நம்மள ஆராய்ச்சி பண்ணி விளங்குவோமே,
அந்த மாதிரி விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களே தவிர வேற ஒண்ணுமே எங்களுக்கு சொல்லி தரவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்தை அவங்க சொல்றாங்க. 3 விஷயம் என்னன்னு கேட்டா, நஷ்டஈடுக்குரிய சட்டம் ஒரு தடவை, நஷ்டஈடு சட்டத்தை எனக்கு சொன்னாங்க. ஒருவேளை இதைத்தான் சொல்றாங்க போல இருக்கு, இதை நான் உங்களுக்கு பொதுவாக்கிட்டேன். இவர் மட்டும் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு 3 செய்தி சொல்லி இருக்கிறாங்க. அவங்க நினைச்சிட்டாங்கன்னா இது நம்ம சொல்லாம இருந்தோம்னா நமக்கு மட்டும் ஸ்பெஷல் ஞானம் பண்ணுவாங்க. இந்தப்ப ரசூலுல்லாஹ் என்ற தனியா சொன்ன சில விஷயங்கள் இருக்கு, அதையும் இந்த இப்ப போட்டு உடைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, இந்த நஷ்டஈடு, அதாவது ஒருத்தன் கையை வெட்டிவிட்டான் அதுக்கு என்ன நஷ்டஈடு, காலை வெட்டினா என்ன நஷ்டஈடு, ஒருத்தன் நோண்டிவிட்டான் அதுக்கு என்ன நஷ்டஈடுன்னு சொல்லி இந்த மாதிரி நஷ்டஈடுகள் ஒரு கணக்கு மார்க். கொலை பண்ணிவிட்டான், கொலை செய்யப்பட்டவன் காசு கேட்கிறான் அந்த குடும்பத்தாரு, நாங்க கொலைக்கு கொலை நாங்க விரும்பல, பணம் கொடுத்துருங்க. என்ன பணம் கொடுக்கிறது, இந்த சட்டங்கள். அதே மாதிரி ஃபிகாக்குல் அசீர், கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமான சட்டங்கள். என்னென்ன நேரத்தில் கைதிகளை எப்படி பிடிக்கலாம், எப்படி விடுதலை செய்யலாங்கிற ஒரு சட்டம். அல்லாஹ் யுக்தல முஸ்லிமின் பி காபிரின், ஒரு முஸ்லிம் காபிருக்கு சண்டை வரும் பொழுது ஒரு காபிருக்காக வேண்டி முஸ்லிமை கொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொன்னாங்க. அதையும் இந்த போட்டு உடைச்சு விட்டோம் அப்படிங்கிறாரு. இது புகாரில 111, 6915, 6903, 3047 இதுல எல்லாம் இருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல என்ன செய்யறாங்கன்னா கூடுதல் தகவல் சொல்றாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல கேட்கறாங்க, ஒவ்வொரு தடவையா யோசிச்சு பார்த்து என்ன செய்யறாங்க, இது ஒண்ணு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இது ஒண்ணு சொன்னாங்க யோசிச்சு பார்த்து அனைத்தையும் பொதுவாக்கிட்டு போயிட்டாரு. என்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சில செய்திகள், அது எனக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்காக சொல்லல, எல்லாருக்கும் சொல்லிருப்பாங்க நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நீ கேட்டதுனால அதையும் இப்ப சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை இதே கேள்வி வேற ஒருத்தர் கேட்கும்போது சொல்றாங்க, மா இந்தனா ஷைஉன் இல்லா கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர வேற எதுவும் எங்கள்கிட்ட கிடையாது. வஹாதிஹி ஸஹீஃபா, இந்த ஒரு ஏடத்தை காட்டுறாங்க, இந்த ஏட்ல உள்ள செய்தியை தவிர வேற ஒண்ணு என்கிட்ட கிடையாதுங்கிறாங்க. அந்த ஏட்ல என்ன இருக்குது, ஒரு புக்ல எழுதி வச்சிருக்காங்க, ஒரு நோட்டு மாதிரி ஒரு புக்ல, அதுல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, அல் மதீனத்து ஹரமுன் மாபைன ஆயிர் இலாக்கதா, மதீனா என்பது புனித தலமாகும். ஆயிருங்கிற இடத்துல இருந்து இந்த இடத்து வரை, அந்த இடம் எவ்வளவுன்னு சொல்லல, இதுல இருந்து இது வரைக்கும் மதீனா புனித தலம். இதுல எந்த மாதிரியான மற்ற இடங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீங்க செஞ்சிடாதீங்க. மன் அஹதத ஃபீஹா ஹதசன், இந்த எல்லைக்குள் எவனாவது ஒரு பிதத்தை உண்டாக்கினானேயானால், அவ் ஆவா முஹதிசன், அல்லது பிதத்து செய்யறவனுக்கு இந்த இடத்துல வைத்து அடைக்கலம் கொடுப்பானேயானால், ஃபஅலைஹி லானத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன், அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மனித குலம் அத்தனை பேருடைய சாபமும் அவனுக்கு இருக்கிறது. லா யுக்பலு மின்ஹு ஸர்ஃபுன் வலா அத்லுன், அவனிடமிருந்து எந்த ஈட்டு தொகையும் பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது, அவன் நரகத்துக்கு போய் நிச்சயம். இப்படி ஒன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மதீனாவின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் எழுதி வச்சுக்கிறேன், அதை சொல்லிவிட்டேன். ரகசியம்லாம் இது இல்ல, அதையும் உங்க போட்டு நினைச்சிட்டேன், உடைச்சு சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இரண்டாவது சொன்னாங்க, ரிம்மத்துல் முஸ்லிமீன வாஹிதா, ஒட்டுமொத்த முஸ்லிம் அத்தனை பேருக்கும் சமமான உரிமை இருக்கிறது. ஒருத்தர் ஒரு முஸ்லிமான ஒருத்தர் ஒரு எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாருன்னு வைங்க, அது அனைவரும் கொடுத்து அடைக்கலமா ஏத்துக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு எதிரியான ஒரு ஆளை அரசாங்கம் தேடிட்டு இருக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிட்டாரு, இஸ்லாமிய நாட்டில் நான் அடைக்கலம் கொடுக்கிறேன்னு வீட்டுக்குள்ள அடைக்கலம் கொடுத்துட்டு கள்ளத்தனமா ஒழிச்சு வைக்க கூடாது, நான் உனக்கு அடைக்கலம் தர்றேன்னு சொல்லிவிட்டாரையானால் அதை அரசாங்கம் ஏத்துக்கணும். அடைக்கலம் கொடுத்து நான் முஸ்லீம் ஒருத்தன் கொடுத்துட்டான்னா முஸ்லீம் அரசாங்கமே கொடுத்த மாதிரி தான். ரிம்மத்துல் முஸ்லிமீன வாஹிதா, முஸ்லிம்கள் அத்தனை பேருடைய அந்த அடைக்கலம் கொடுத்ததும் சமமானது ஒன்றுதான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அது இது பெரிய ஒரு விஷயம். அதையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒருத்தன் அடைக்கலம் கொடுத்த பிறகு ஒருத்தன் அடைக்கலம் கொடுத்து அர்த்தம் போய் அவனை கொள்றான்னு வைங்க, அப்படி செஞ்சா அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மனிதர்களுடைய சாபம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. இரண்டாவது செய்தி அந்த ஏட்ல. மூணாவது என்ன இருக்குன்னா, உமன் தவல்லா கௌமன் பி கைரி இத்னி மவாலிஹி, அதாவது எஜமானர்களுடைய அனுமதி இல்லாமல் அடிமைகளுக்கு அவன் ஒருத்தர் காசு கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருப்பான், இவன் போய் அதுக்கு பொறுப்பாளியா ஒருத்தன் ஆகி கொண்டானேயானால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குங்கிற இந்த செய்தியெல்லாம் சொல்லி அவங்க இந்த 3 விஷயம் வேற ஒரு 3 விஷயத்தை சொல்றாங்க. இது புகாரில 3172, 3180, 1870 இதுல எல்லாம் இருக்கிறது. அப்ப இது போக திருமதியில என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவங்க ரசூலுல்லாஹ் பாரம்பரியம் தானே, அவங்க ரசூலுல்லாஹ் பெரியப்பா மகன் தானே, தம்பி தானே, அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, எங்க ரசூலுல்லாஹ் குடும்பத்தாருக்கு ஸ்பெஷலா ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காங்களான்னு. அவர் என்ன செய்யறாருன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்தம் மஅமூரா, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய அடியாரத்தான் இருந்தார்கள், இஷ்டத்துக்குலாம் அவங்க செய்ய முடியாது, அல்லாஹ் சொன்னா எல்லாத்தையும் சொல்லிவிட வேண்டியதான். இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுண்டா
அவ இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டுலாம் சொல்ல முடியாது, சொல்லிவிட வேண்டியதுதான். அது எந்த ஒன்றையும் என்ன செய்யல, மக்களுக்கு மறைச்சிட்டு போகவில்லை, அனைத்தையும் பொதுவாக சொல்லிவிட்டார்கள். மா இஹ்தஸனா தூனன் நாசி இல்லா பிஸலாத், மூணே மூணு காரியத்தை தவிர மக்களுக்கு எங்களுக்கு வித்தியாசப்படுத்தல, மூணு விஷயம் மட்டும் என் குடும்பத்தாராகிய நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். மூணு விஷயத்தை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியா இருந்தால் இந்த மூணு உங்களுக்கு சிறப்பு சட்டம் என்று சொன்னார்கள். இதை தவிர பாக்கி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுதான், சிறப்பு கிடையாது. அது மூணு என்னன்னு கேட்டா, நாங்க சதக்காவை சாப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமா இருந்தா ஜக்காத்து சதக்கா பொருள் என்ன செய்யக்கூடாது, அன்பளிப்பா வாங்கி கொள்ளலாமே தவிர தர்ம பொருள்களை, தர்மமாக பிச்சையாக ஜக்காத்தாக போடப்படுற பொருள்களை ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தில் உள்ள யாரும் கியாமத் நாள் வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் சொன்னாங்க. இது எங்களுக்கு மட்டும் உள்ளது. இதுல பாருங்க, இதை செய்ய மாட்டாங்க. வாங்கி திங்கிறோம் ரசூலுல்லாஹ் பரம்பரைன்னு சொல்லிக்கிறோம், ஊராவே பிச்சை எடுப்பான். இது ரசூலுல்லாஹ் எது இல்லைன்னாங்க அதுக்கு சொந்தம் கொண்டாடுறோம். பாருங்களேன், இந்த முரீதுக்கு வாங்குற 50 பேர் பிச்சை தான் வாங்குறாங்க. இந்த முரீதா இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஷேக் முரீதுங்கிறாங்கல்ல, பணக்காரன் போய் வாங்கி தான் திங்கிறாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. இதுல இருந்து பொய்ன்னு விளங்குது ஒண்ணு. ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னா, அமரனா நுஸ்பிகள் ஒழுவை நம்ம முட்டுக்கை வரைக்கும் கழுவுனா போதும், கையை கழுவுறதா இருந்தா. ஆனா இது வரைக்கும் கொஞ்சம் சேர்த்து கழுவுறது சிறந்ததுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு அது கட்டளை. ஒழு செய்யறதா இருந்தா கை முழுசு செய்யணவங்க கழுவணும், இதை கட்டளையா போட்டார்கள். மற்றவங்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். எங்களுக்கு நினைஞ்சாங்க, நீங்க ரசூலுல்லாஹ் குடும்பமா இருந்தா சொர்க்கத்துல மகசர்ல வரும்போது தனி அடையாளம் சொல்றாங்க. அந்த ஒழு செய்த இடங்கள் எல்லாம் பளிரென்று பிரகாசிக்கும். அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடியவர்களாக என்னுடைய குடும்பத்தார் கொஞ்சம் கூட இருக்கணும். நல்ல விஷயத்தில் ஆசைப்படலாம்ல, குடும்பத்தாருக்கு வேற சலுகை எல்லாம் கொடுக்கல. ஜக்காத்து திங்காதுன்னு சொல்லிட்டு மண்டையில் அடிக்கிற அவங்களுக்கு கஷ்டமான ஒரு சலுகை தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒன்றை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளை இட்டார்கள். அதே மாதிரி இந்த கழுதையும் குதிரையும் கிராஸ் பண்ண வைக்கிறது, அதாவது இப்ப கழுதையும் ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சேர்த்து விட்டு அதிலிருந்து கோவேறு கழுதையை உண்டாக்கும்ல, இந்த மாதிரி ஒரு வேலையை மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. என்னுடைய குடும்பத்தார் செய்யாதீங்க. என்னுடைய குடும்பத்தாரா இருக்கக்கூடியவர்கள் மாறுபட்ட 2 உயிரினங்களை இனச்சேர்க்கை செய்ய விடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க குடும்பத்தாருக்கு மட்டும், என்னுடைய குடும்பத்தார் இந்த வேலையை மூணையும் செய்யக்கூடாது, ஜக்காத்து சாப்பிடக்கூடாதுன்னாங்க. ஒழு செய்யும் போது முழுமையாக நீங்கள் கூடுதலாக என்ன செய்யணும், கழுவுறத கட்டளையாக்குனாங்க. கிராஸ் பண்றதற்கு இல்லையா உயிரினங்களை, அந்த மாதிரி எல்லா உயிரினத்தும் கூட வரல, கழுதை குதிரை தான். கழுதையும் குதிரையும் இணைஞ்சு பிறக்கிறது தான் கோவேறு கழுதைங்கிறது. அது கழுதையை விட கொஞ்சம் கூட இருக்கும், குதிரையோட கொஞ்சம் கம்மியா இருக்கும் கோவேறு கழுதைங்கிறது. அந்த கோவேறு கழுதையை உருவாவதற்கு காரணமா இருக்கிற இந்த செயலை நீங்க செய்யாதீங்க. கோவேறு கழுதை தப்பு கிடையாது, ரசூலுல்லாஹ் ஏறிலாம் போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என் குடும்பத்தார் அந்த வேலையை செய்ய வேண்டாம், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்று திருமதியில 1623வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம்லாம் வச்சிட்டு போகல, தெளிவா ஒரு வசனத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அம்புட்டுக்கு மரணடியாக 21வது சூராவுல் 109வது வசனத்தில் இருக்கிறது, ஃபைன் தவல்லவ், நபி அவர்கள் புறக்கணிப்பார்கள் எனால் சொல்லிவிடுங்கள், ஆதன்துக்கும் அலா சவா, உங்கள் அத்தனை பேருக்குமே சமமாக அறிவித்து விட்டேன். அது ஒருத்தனுக்கு கொஞ்சம் கூட ஸ்பெஷல், உனக்கு கொஞ்சம் கம்மி, அதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன கட்டளை போடுறான், ஆதன்துக்கும் அலா சவா, உங்கள் அத்தனை பேருக்கும் சமமாக நான் அறிவித்து விட்டேன் என்று மக்களிடத்தில் சொல்லுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தில் அனைவருக்கும் சொன்ன எது குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குது அதுதான் அனைவருக்கும் உள்ளது. அது இல்லாத ஒன்றை ரகசியமாக யாருக்கும் சொல்லல என்று சொல்லி குர்ஆன்ல 21:109 வசனமும் சொல்லுகிறது. இன்னும் இவர்கள் என்னென்ன மாதிரியான வரட்டுவாதங்கள், இந்த மெஞ்ஞானம் முடிஞ்சு வச்சு வேறு எந்த மாதிரியான வரட்டுவாதங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த சமாதி வழிபாடு, தரிகா, இந்த மாதிரி தனி மனித வழிபாடுகளை எல்லாம் நியாயப்படுத்துகிறார்களோ அது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாள்ல பார்க்கலாம்.